மாங்காய் சீசன்ல மாங்காய் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மாங்காய் பச்சடி டேஸ்ட் சூப்பர்வா இருக்கும். நான் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய தோல் எடுத்துட்டும் கட் பண்ணலாம், தோலோடையும் கட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். தோலோட இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். பீசஸும் அப்படிதான், சின்ன சின்னதாவும் கட் பண்ணிக்கலாம், பெரிய பீஸாவும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள்லாம் போட்டுக்கலாம். இப்ப நம்ம பொடிசா கட் பண்ணி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்ப இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்ப இது கொஞ்சம் வதங்கிருச்சு. இதுல 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நீங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ப்பீங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கம்மியா சேர்ப்பீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ்லயே இது குக் ஆயிரும். மாங்காய் பச்சடியை நம்ம வெளியில வச்சிருந்தோம்னா 3 to 4 டேஸ் வரைக்குமே இது நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல 1 வீக் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இப்ப இது நல்லா வெந்துருச்சு. கரண்டியை வச்சு இப்படி மாங்காய் குத்தி பார்த்தோம்னா அது நல்லா அமுங்கணும். அப்ப நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இதுல நம்ம மண்டை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஜீனி கூட இதுல சேர்க்கலாம். பட் இந்த மண்டை வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னாலும் நல்லா இருக்கும். அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை கிண்டி முடிச்சோம்னா நம்மளோட டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். கிட்ஸுக்குலாம் பிரெட் மேல இது ஜாம் மாதிரி தடவி கொடுத்தா கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு. இது ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது தயிர் சாதம், சாப்பாடு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கும். எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.